வடலி மீடியா சொந்தங்கள் அனைவருக்கும் காலை நேர வணக்கம். இன்றைய நாள் 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் எல்லோருக்குமே ஒரு சந்தோஷகரமான அதே போன்று மங்களகரமான ஒரு நாளாக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்துமே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பொதுவாக ஒரு இறைவனை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். குறிப்பாக இன்றைய நாளில் பரீட்சை எழுதுவதற்காக செல்லக்கூடிய மாணவர்கள், அலுவலக வேலைகள் நிமித்தம் வேலைகளுக்காக செல்லக்கூடியவர்கள், அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாருமே இருப்பீர்கள். உங்களுடைய செயற்பாடுகள் அனைத்துமே இடையூறு இல்லாமல் நடைபெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களும் கூட எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நாளில் நாளேடுகள் இன்று என்ற பகுதியினூடாக நாங்கள் 3 பத்திரிகைகளிலிருந்து பல செய்திகளை உங்களுக்காக தர இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் எங்களுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிற பத்திரிகைகளாக உதயன், தினக்குரல், வலம்புரி ஆகிய பத்திரிகைகளை நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 3 பத்திரிகைகள் மட்டுமல்ல, சமூக ஊடகங்கள் ஏனைய பத்திரிகைகளோட வந்திருக்கக்கூடிய ஒரு முதன்மையான செய்தியாக இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நடைபெற்ற பல விடயங்கள் தான். ஸ்ரீதரன் எம்பி வெளிநடப்பு செய்திருந்த விடயமாக இருக்கலாம், அல்லது அர்ச்சுனா உன்னுடைய அந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம். இப்படி பல விடயங்களை தாங்கியவாறாக இன்றைய நாளில் பத்திரிகைகள் கூட தங்களுடைய செய்திகளை பிரசுரித்திருக்கின்றன. முதலாவதாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உதயன் நாளிதழில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். அதில் குறிப்பாக பல வர்ணங்களில் எழுதப்பட்டதாக இதனுடைய முதற் பக்கம் அமைந்திருக்கிறது. யாழ் பல்கலை மாணவர்கள் மீது பாய தயாராகிறது ஆணைக்குழு அப்படின்ற மாதிரி கட்டமிடப்பட்டு கலரோடு அந்த கூடியதான ஒரு செய்தி இருக்கிறது. தேசிய கொடியை இறக்கிய யாழ் பல்கலை மாணவர்கள் மீது பாய தயாராகிறது ஆணைக்குழு, நிர்வாகத்துக்கும் குடைச்சல் என்ற மாதிரியான அந்த செய்தி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா, கடந்த சுதந்திர தினத்தின் போது யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் 9 பேர் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னா, ஏற்றப்பட்ட தேசிய கொடியை இறக்கி இருக்கிறார்கள் இடையில. எனவே இது சம்பந்தமானதாக செய்தியாகவே இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம். சுதந்திர தினத்தன்று தேசிய கொடியை கீழிறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 9 பேர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க பல்கலைக்கழக மானியங்கள் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி 15ஆம் பக்கம் தொடர்ந்து செல்லக்கூடியதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் முதற்கட்டமாக யாழ் பல்கலைக்கழக நிர்வாகம் இது தொடர்பில் எடுத்த நடவடிக்கை தொடர்பில் கேள்வி கேட்டு விளக்க கடிதம் ஒன்று ஆணைக்குழுவால் அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் நம்பகரமாக தெரிய வந்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பிரதான வளாகம் ஒன்றில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருந்தது. ஆயினும் அதை பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் கீழிறக்கிவிட்டு அதற்கு பதிலாக கருப்பு கொடியை ஏற்றியிருந்தனர். இது தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வெளியாக இருந்தது. இந்த நிலையிலேயே அத்தகையதொரு சம்பவம் யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றதா என்பது தொடர்பில் இடம்பெற்றிருந்தாலும் அது தொடர்பில் பல்கலைக்கழகங்கள் மட்டத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்தை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழு எழுத்து மூலம் கோரியிருந்தது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் 9 மாணவர்களின் விவரங்களையும் புகைப்படங்களுடன் அனுப்பி வைத்துள்ள பல்கலைக்கழக ஆணைக்குழு தலைவர் சம்பவம் தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றினையும் கோரியிருக்கின்றார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மூலமே குறித்த 9 மாணவர்களின் விவரங்களும் ஒளிப்படங்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை அடிப்படையாக வைத்து யாழ் பல்கலைக்கழக நிர்வாகத்திற்கு குடைச்சல் கொடுத்து அந்த மாணவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க மானியங்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருப்பதாகவும் முயல்வதாகவும் இருப்பதாக அந்த செய்தியை உதயன் நாளிதழ் முதன்மை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அப்படின்றத கூட நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழில் இருக்கக்கூடிய மற்ற செய்திகள் பக்கம் எங்களுடைய பார்வையை நாங்கள் தற்போது செலுத்தலாம். பிரிட்டனின் தடைகள் மிகவும் ஆபத்தானவை, பதற்றத்தில் பெரமுனா அப்படி என்று தலைப்பிடப்பட்டதான் ஒரு செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பிரிட்டனின் தடை அது பெரும் அநீதி அப்படின்ற மாதிரி மைத்ரிபால சிறிசேன கூட சொல்லி இருக்கிறார். இதே மாதிரி இது தொடர்பாக ஆளும் கட்சி தரப்பினரிடமிருந்து பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய செய்தியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யாழ்ப்பாணத்து மக்களே போரை மறந்து சிங்கள தலைவர்கள் உள்ள அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ள சூழ்நிலையில் படையினரை இலக்கு வைத்து பிரிட்டன் தடைகளை விதிப்பது பாரதூரமானது என்று ஸ்ரீலங்கா
பொதுஜன பெரமுனவினுடைய தலைவர் வந்து சொல்லி இருக்கக்கூடியதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இது தொடர்பில் வந்து பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசமும் மேலும் பல விடயங்களை தெரிவித்திருக்கிறார். என்ன அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். 3 படைத்தளபதிகள் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உட்பட இலங்கையர்கள் 4வரும் பிரிட்டனால் தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 4வருக்கு வந்து பிரிட்டனால் தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும், சிவில் போரின் போது மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்பட்டன, சட்டத்திற்கு புறம்பான படுகொலைகள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகள் இடம்பெற்றன, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்காகவே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று சர்வதேச ஊடகங்கள் வந்து தெரிவித்திருக்கின்றன. புலிகள் தான் உலகில் உள்ள மிகவும் அபாயகரமான பயங்கரவாதமான அமைப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும், இப்படிப்பட்ட ஒரு அமைப்புடன் போரிட்டு வெற்றி பெறுவதற்கு பங்களிப்பு செய்த படையினரை இலக்கு வைத்து அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். போர் முடிவடைந்து 15 வருடங்கள் கடந்துள்ளன. யாழ்ப்பாணத்து மக்களே போரை மறந்து சிங்கள தலைவர்கள் உள்ள அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார்கள். இத்தகைய சூழ்நிலையில் மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுவது ஏன்? இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார்? இதற்கு ஒத்துழைப்பு வழங்குபவர்கள் யார் என்ற பிரச்சனையும் எமக்கு உள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் அரசாங்கத்தின் உறுதியான நிலைப்பாட்டை பிரிட்டனுக்கும் சர்வதேசத்திற்கும் ஜனாதிபதி தெரிவிக்க வேண்டும். மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் படையினருக்கு எதிராக போலியாக போர்க்குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் இடமளிக்கவில்லை. தற்போது அதற்குரிய முயற்சி மீண்டும் இடம்பெறுகிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. போரை முடிவுக்கு கொண்டு வந்த நாட்டில் சமாதானத்தை நிலைநாட்டிய படையினருக்காக நாம் இன்றும் முன்னிற்போம் என்ற மாதிரியாக அந்த செய்தியை வந்து சாகர காரியவசம் வந்து தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, புலிகளை பற்றிய பயங்கரவாதமாக அது கூறப்பட்டிருந்தாலும் அந்த பயங்கரவாதத்தை முறியடித்தவர்களாகவே தாங்கள் காணப்படுகிறோம். முறியடித்தவர்களுக்கே பிரிட்டன் மீண்டும் ஒரு தடையை கொண்டு வருவதா அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த செய்தியை அவர் கூறியிருப்பதாக உதய நாளிதழ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். வியாழேந்திரன் நேற்று கைது என்ற அந்த செய்தியாகவே இது காணப்படுகிறது. ஊழல்கள் மற்றும் மோசடிகளுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டுக்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் வந்து ஆணைக்குழுவால் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியாகவும் அவர் கொழும்பு புதுக்கட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்படுவார் என்ற மாதிரியாகவும் அந்த செய்தியை உதய நாளிதழ் முதற் பக்கத்தில் தந்திருக்கின்றது. இதேபோன்று பல்வேறுபட்ட செய்திகள் உதய நாளிதழில் தரப்பட்டிருந்தாலும் கூட இவ்வாறான செய்திகளையே வந்து சமமாக பல பத்திரிகைகளும் தந்திருக்கிறது. குறிப்பாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த அபிவிருத்தி குழு கூட்டம் தொடர்பாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தொடர்பான செய்தியையே முதற் பக்கத்தில் தினக்குரல் நாளிதழும் வந்து தந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் நாளிதழ் தந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். கட்டமிடப்பட்டதாக புகைப்படத்துடன் கூடியதான ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்து காணப்படுகிறது. சபையில் வித்தை காட்டிய எம்பிக்கள், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடைநிறுத்தம் என்ற மாதிரியான அந்த செய்தியாகவே இந்த செய்தி புகைப்படத்தை தாங்கியவாறு இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 படங்கள் அதில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குறிப்பாக இதுதான் எல்லா சமூக ஊடகங்களிலுமே பேசு பொருளாக காணப்படுகிறது. பல ஊடகங்களும் வந்து எவ்வாறான செய்திகளை வந்து தந்திருக்கின்றன அப்படின்னு சொன்னால், அங்கு நடைபெற்றது வந்து முரண்பாடு கிடையாது அல்லது கருத்து மோதல்களோ கிடையாது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவர்கள் தங்களுடைய புகழாரங்களை வந்து மற்றவர்களுடைய குறைகளையுமே வந்து பேசு பொருளாக கொண்டே அந்த இடத்துல வந்து அவர்கள் பேசி இருக்கிறார்கள். பல ஊடகங்களை வந்து முரண்பாடுகள் அப்படின்னு சொல்லியோ அல்லது வந்து இவர்களுக்குள்ள ஒரு அபிவிருத்தி ரீதியாகவோ அல்லது காத்திரமான ஒரு ஆரோக்கியமான கருத்து முரண்பாடுகள் இடம்பெற்றது அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது. எனவே அந்த செய்திகளை பிரசுரிக்கும் போது நிதானமாக தலைப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லி மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் வந்து தனது முகப்புத்தகத்தில் வந்து ஒரு செய்தியை வந்து தந்திருக்கின்றார். எனவே இது தொடர்பாகவே நாங்கள் இந்த செய்திகளை பார்க்கின்ற போது, குறிப்பாக உங்களுடைய மக்கள் மத்தியில் அல்லது இப்போது இளைஞர்கள் மத்தியில் எழக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், அநேகமானவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள், இதற்காக வாடா படித்தவர்கள் என்று சொல்லி நாங்கள் உங்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்தோம். இந்த மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்காகவா இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள், அபிவிருத்தி குழு கூட்டங்கள் அப்படின்ற மாதிரியாக
பல கேள்விகள் மக்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலுமே எழப்பட்டு கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. கடற்றொழில் அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்களான கே இளங்குமரன், ஸ்ரீபவானந்தராஜா, ஜே ரஜீவன், அர்ஜுனா, ஸ்ரீதரன், வடக்கு மாகாணாவை தலைவர் CVK சிவஞானம், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன், முப்படைகளின் தளபதிகள், போலீசார்கள், உத்தியோகத்தர்கள் என பலரும் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது நாம் அறிந்த விடயமே. இதன்போது யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்தி, நீர், சுகாதாரம், போக்குவரத்து, வீதி வடிகால் அமைப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் ஆராயப்பட வேண்டிய தேவையும் ஆராயப்படக்கூடியதாகவே இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் நடைபெறுவது வழமை. கூட்டத்தில் அர்ச்சுனா MP அரசாங்க அதிகாரிகளிடம் கேள்விகளை தொடுத்திருந்தார். இதன்போது பாராளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் குறுக்கிட்டு அர்ச்சுனா MP மற்றவர்களை கேள்வி கேட்கக்கூடிய வகையில், அதாவது பாராளுமன்ற உறுப்பினர்களை கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அவர்கள் கௌரவமான அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அவருடைய அந்த கேள்விகளுக்கு இடையூறாக அந்த பதிலை வழங்கி இருந்தார். இதனால சபையிலே வீண் குழப்பங்கள் ஏற்பட்டது. தொடர்ந்து இதனை அனுமதிக்க முடியாது. ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழு தலைவர் தலைமையில் எதுவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை. அதாவது அர்ச்சுனா இவ்வாறான தலையீடுகளை முன்வைக்கின்ற போது ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கூட அதற்கு குறுக்கிட்டு இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாம் அப்படின்ற பாதையான விடயங்களை சொல்லவில்லை அப்படின்றத ஸ்ரீதரன் MP இதில் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை தான் கண்டிப்பதாகவும் தெரிவித்து இடைநடுவில் வெளிநடப்பு அவர் செய்திருந்த விடயத்தையும் கூட குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எனினும் கூட்டத்தில் அர்ச்சுனா MPக்கும் இளங்குமரன் MPக்கும் இடையில வாய் தர்க்கம் அதிகரித்து இருவருமே ஒருவர் தனிப்பட்ட காரணங்களை கூறி முரண்பட்டு கொண்டார்கள். இருவரையுமே கட்டுப்படுத்த முடியாமல் அமைச்சர் சந்திரசேகரர் தடுமாறி கொண்டிருந்தார் அப்படின்ற மாதிரியாகவும் அந்த செய்தியை நாங்கள் தொடர்ச்சியாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது எல்லாமே ஒரு சமூகத்திற்கு எடுத்துக்காட்டாக அமையக்கூடிய விடயமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், அல்லது ஆரோக்கியமான விடயமா அப்படின்னு சொல்லி பார்த்தால் முற்றாக இல்லை. எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியவர்கள், மக்களை நம்பி மக்கள் சேவைகளுக்காக அனுப்பப்பட்டவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அங்கு கூறி அவதூறான வார்த்தைகளை பரப்பி இவ்வாறாக சபையை குழப்பிக் கொண்டிருப்பது தொடருமே. ஆனால் இந்த சமூகமும் அழிவுக்கு போகும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய மற்றும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஸ்ரீதரன் MP இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்திருந்த விடயத்தை தாங்கியவாறாகவே கூட்டத்திலிருந்து ஸ்ரீதரன் வெளிநடப்பு என்று தலைப்பிடப்பட்டதாக அவருடைய புகைப்படத்தை தாங்கியவாறாக அந்த செய்தி வந்திருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அரசு அதிகாரிகளை அவமானப்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்பட்டு வருவதாகவும் சபை நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்வதாகவும் அதற்காக தர்க்கம் புரிந்ததாகவும் கூறி பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது இக்கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையே அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களும் கடும் சர்ச்சையான வாத பிரதிவாதங்களும் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அர்ச்சுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் இடையில் தான் அதிகமான கடும் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று அமைச்சர் சந்திரசேகரன் மற்றும் ரஜீவன் MPக்கும் அர்ச்சுனா MPக்கும் இடையான வாக்குவாதங்கள் இடம்பெற்று பரஸ்பர குற்றச்சாட்டுகளை ஒருவருக்கொருவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இதன்போது ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பல்வேறு விடயங்கள் தொடர்பிலும் அரசு அதிகாரிகளிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தார். மேலும் அரசு அதிகாரிகளையும் விமர்சிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவரை அமைதி காக்கும்படி அமைச்சர் சந்திரசேகர் கூறிய போதும் கூட அவர் தொடர்ச்சியாக விமர்சனங்களை முன்வைத்ததுடன் இளங்குமரனுடன் தொடர்ந்தும் முரண்பட்டுக் கொண்டிருந்ததால் இயல்பு நிலையில் கலந்துரையாடலை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. இவ்வாறான நிலையில் அரசு அதிகாரிகளை அவமதிக்கும் வகையில் தொடர்ந்தும் செயற்பட்டுக் கொண்டிருந்ததால் ஸ்ரீதரன் MP தொடர்ந்தும் அமைதி காக்க முடியாமல் கூட்டத்திலிருந்து முரண்படுவதால் இந்த கூட்டத்தில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்து வெளிநடப்பு செய்திருந்தார் அப்படின்ற மாதிரியாக அந்த செய்தி காணப்படுகிறது. இது தினக்குரல் பத்திரிகைகள் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தேசிய பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே இந்த இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்களுடைய பிரச்சனையை குறிப்பாக நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். தீர்க்கப்படாத ஒரு தேசிய பிரச்சனையாக இது தொடர்ந்து கொண்டு செல்கிறது. பலதரப்பட்டவர்கள் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்த போதும் இந்திய மீனவர்கள் எல்லை மீறி இலங்கை கடற்பரப்புக்குள் வாரதும், இலங்கை மீனவர்கள் தங்களுடைய எல்லை பரப்புகளை மீறி இந்திய கடற்பரப்புக்குள் சென்று மீன்பிடியில் ஈடுபடுவதும், அதாவது பயன்படுத்தப்பட முடியாத உபகரணங்களை பயன்படுத்தி
பயன்படுத்தி இழுவை படகுகள் மூலமாக வந்து சேதங்களை விளைவிப்பதும் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான ஒரு செய்தியாகவே இது இருக்கிறது. இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை இன்று முதல் கட்ட பேச்சுவார்த்தை என்று தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி வந்து காணப்படுகிறது. இரு நாட்டு மீனவர் பிரச்சனைக்கும் சுமூகமாக தீர்வு எட்டப்படும் தொடர்பாக முதல் கட்டமாக இலங்கை இந்திய மீனவர்களிடையே மீனவர்களின் சொந்த முயற்சியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குறித்து கடந்த செவ்வாய்க்கிழமை முடிவு செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஜேசுராஜா, ஆல்பின், சஹாஜம், ஜஸ்டின், ஜெர்மனிஸ் ஆகியோர்களுடைய 5 குழுக்கள் வந்து செவ்வாய்க்கிழமை விமானம் மூலமாக யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை வந்து வந்தடைந்தது நாம் ஏற்கனவே அறிந்த விடயம். இதில் ஏற்கனவே நாகப்பட்டினத்தை சேர்ந்த சுரேஷ் என்பவர் இங்கு இருப்பதனால் அவருடன் சேர்ந்து 6 பேர் கொண்ட குழு இன்று புதன்கிழமை வவுனியாவில் உள்ள தனியார் விடுதியில் இரு நாட்டு மீனவர்கள் சந்தித்து முற்பகல் 10 மணிக்கு இடம்பெற இருக்கிறது. இலங்கை மீனவர்கள் சார்பில் சுப்பிரமணியம், மரிகராசா, ஆலம், பிரான்சிஸ், அந்தோணி பிள்ளை, சங்கர், ராமச்சந்திரர், அன்னராசா, பர்ணகுலசிங்கம் உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழக மீனவர்கள் முதல் கட்டமாக 1 மாத காலம் இலங்கை கடற்பரப்புக்குள் இழுவை மடி மீன்பிடியை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்று முதல் கட்ட மீனவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சந்திப்பு ஒன்று இது இடம்பெற இருப்பது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விடயம் என்று அந்த செய்தியை வந்து தினக்குரல் பத்திரிகை தந்திருக்கிறது. எனவே இந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் என்னென்ன விடயங்கள் வந்து எட்டப்பட்டிருக்கிறது, தேசிய பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளிகள் வைக்கப்படுமா அல்லது மீனவர்களுடைய பிரச்சனைகள் வந்து இன்னும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுமா என்பது தொடர்பாக இலங்கை சார்ந்தவர்களும் இந்தியாவை சார்ந்தவர்களும் வந்து வவுனியாவில் ஒரு தனியார் விடுதியில் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் இது தொடர்பான முடிவுகளை இன்னும் உங்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகைகள் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, சம்பள அதிகரிப்பு 10 கீழ் 2025 சுற்றறிக்கை வெளியாகியது அப்படின்னு சொல்லி தலைப்பிடப்பட்டதாக ஒரு செய்தி. இது அரசு அதிகாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகளாக வேலை செய்பவர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக பல கட்டங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட காலம் தாழ்த்திய சில சம்பள அதிகரிப்புகள் வந்து இடம்பெற்றிருந்தது என்பது நாம் அறிந்த விடயமே. இது தொடர்பாகவே இந்த செய்தி காணப்படுகிறது. 2025 வரவு செலவு திட்டத்தின்படி அரசாங்க ஊழியர்களின் சம்பள மாற்ற அறிவுறுத்தல் தொடர்பான 10/2025 இலக்க அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளரின் ஒப்பந்தத்துடன் நேற்று மாலை வெளியிடப்பட்டதாகவும் இதன்படி அரசாங்க ஊழியர்களுக்கு ஏப்ரல் 10 அதிகரித்த சம்பளம் கிடைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன என்ற மாதிரியாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. 186 பக்கங்கள் கொண்ட இந்த சுற்றறிக்கையில் வந்து சம்பள முறை, ஓய்வூதிய மாற்றம், சம்பள மாற்ற அட்டவணை உட்பட சகல விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் 2016 ஆண்டும் இப்படி ஒரு சுற்றறிக்கை வெளியாகி அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் 1/1/2016 முதல் 5 கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்ற மாதிரியாக அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான சுற்றறிக்கை தொடர்பான விடயத்தை தாங்கியவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம், வவுனியாவில் கிணற்றிலிருந்து யுவதியின் சடலம் மீட்பு என்று கட்டமிடப்பட்டதாக தலைப்பிடப்பட்டு ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கிறது. வவுனியாவில் கிணற்றிலிருந்து இளம் யுவதி ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இதில் வவுனியா கலாபோகஸ் வேவ பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளம் யுவதியை மரணமடைந்தவர் ஆவார் என்றும், வவுனியா கலாபேகஸ் வேவ பகுதியில் கிணறு ஒன்றிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் வந்து மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவலை வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் சடலத்தை வந்து மீட்டிருக்கிறார்கள். திடீர் மரண விசாரணை அதிகாரி கே கரிபிரசாத் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார் என்ற மாதிரியாக அந்த செய்தி காணப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற போது குறிப்பாக வந்து இளைஞர்கள் யுவதிகள் வந்து தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டுக் கொள்கிறார்கள் அல்லது கொலை முயற்சிகளிலும் கூட அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அதற்கான பின்னணிகள் என்ன என்பதை வந்து இன்னும் அக்கறையின்மையாகவே எங்களுடைய காவல்துறையினராக இருக்கலாம் அல்லது அது சார்ந்தவர்களாக இருக்கலாம் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு சமூகம் சென்று கொண்டிருந்தால்
அடுத்த கட்ட நிலை என்ன அப்படின்ற கேள்வியும் வந்து எழக்கூடியதாக இருக்கிறது. எனவே துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு இவ்வாறான சம்பவங்கள் ஏன் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்பது வந்து எங்களுடைய அபாவாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏற்கனவே 2 பத்திரிகைகளிலும் பார்த்திருந்த விடயம் தான் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற விடயங்களில் வந்து கடற்தொழில் அமைச்சர் வந்து சந்திரசேகர் வந்து என்ன கூறியிருந்தார் அப்படின்னு சொன்னா, டே இளங்குமரா நிப்பாட்டடா, டே அர்ச்சுனா அப்படின்னு சொல்லி ஒருமைத்த அந்த ஒரு குரலில் வந்து அவர்களை வந்து அறிவுறுத்தி இருந்தார். அதை வந்து பத்திரிகைகளும் கூட ஒரு செய்திகளாக பிரசுரித்திருக்கின்றன. அது பற்றி ஒரு செய்தியாகவே இது அமைகிறது. அடே நான் கூறுவது புரியவில்லையா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியை போட்டு அர்ச்சுனா என்பியை ஒருமையில் விழித்த அமைச்சர் சந்திரசேகரன் சொல்லி அவருடைய புகைப்படத்தை தாங்கியவாறாக இந்த செய்தி வந்து வெளிவந்திருக்கிறது. அடே நான் கூறுவது புரியவில்லையா என அர்ச்சுனா எம்பியை பார்த்து கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் ஒருமையில் விழித்தமையால் பரபரப்பு ஏற்பட்டது. யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் வந்து இடம்பெற்றிருந்தது. குறித்த கூட்டத்தில் அரசு அதிகாரிகளில் பேசும்போது அவர்களை பேசவிடாது இடைமறித்து கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா. ஆயினும் அதிகாரிகள் தங்கள் கருத்தை பேசவிடும்படி அமைச்சர் சந்திரசேகர் அர்ச்சுனாவிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். தொடர்ந்து அர்ச்சுனா அவ்வாறு செயற்படவே ஒரு கட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அர்ச்சுனாவுடன் வந்து வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார். அதன் பின்னரும் கலந்துரையாடலை தொடர முடியாதபடி அர்ச்சுனா கேள்விகளை கேட்டு கொண்டிருக்கவே அமைச்சர் கோபம் கொண்டு அடே நான் கூறுவது உங்களுக்கு புரியவில்லையா என விழித்தார். இதற்கு பதிலளித்த அர்ச்சுனா, இதுதான் உங்கள் தேசிய மக்கள் சக்தியின் உண்மை முகம். என்னை பாராளுமன்றிலும் பேச விடுகிறீர்கள் இல்லை, இப்போது எங்கும் பேச விடுகிறீர்கள் இல்லை, தனது கருத்தை முன்வைத்தார். குறித்த நிகழ்வு அங்கு பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியதுடன் அந்த இடையில வந்து இந்த கூட்டம் வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் வந்து இடைநிறுத்தப்பட்டது அப்படின்றதாக இந்த செய்தியை வந்து வலம்புரி பத்திரிகை தந்திருக்கிறது. எனவே என்னவாக இருந்தாலும் கூட பொறுப்பு வாய்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து நாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது காலத்தினுடைய மட்டுமல்ல சமூகத்தினுடைய ஒரு கட்டாய தேவையாக கூட இருக்கிறது. அதை பார்த்துத்தான் வரும் சமூகம் வந்து பின்பற்றிக் கொள்ளும். எனவே நகைச்சுவையான விடயங்களையும் தங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தாங்கள் எவ்வாறு பேசிக்கொள்வோம் அன்றாட வாழ்க்கைகள் என்பதை போலவே வந்து பொது வழிகளில் சில வார்த்தை பிரயோகங்களை வந்து இப்போ இருக்கக்கூடிய அதிகாரிகள் மேற்கொள்கிறார்கள். இது மிகவும் அநாகரிகமானது அப்படின்ற விடயத்தையும் நாங்கள் இந்த இடத்துல கூறிக்கொண்டு இன்றைய நாள் எங்களுக்கு கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தினக்குரல், வலம்புரி, உதயன் போன்ற நாளிதழ்களில் பல்வேறுபட்ட செய்திகளை உங்களுக்காக வழங்கியிருந்தோம். எனவே மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நாங்களும் கூட விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.